ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பள்ளி கல்வித்துறை பெற்றோர்கள் ஆசிரியர் கழகம் இணைந்து நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சிக்காக, அரசு சார்ந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இவர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலுடைய பொறுப்பாளர். பெற்றோரை போற்றுவோம் திருநெல்வேலி மண்டல மாநாட்டில் 4 மாவட்டங்கள் கலந்து கொண்டன. திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிய 4 மாவட்டங்களில் இருந்தும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டனர். 4 மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கக்கூடிய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், சிறப்பு பேச்சாளராக கோபிநாத் அவர்களும் மற்றும் அரசு துறையை சார்ந்த அதிகாரிகளும் அரசு பள்ளியை சார்ந்த ஆசிரியர்களும் மற்றும் பெற்றோர்களும் மாணவ மாணவிகளும் இந்த நிகழ்ச்சியில் அதிகமான நபர்கள் பங்கேற்று கொண்டனர். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், மாமன் வீட்டு சீதனம், அதாவது திருமணமான முடிஞ்ச பெண் வந்து மாமன் வீட்டில் இருந்து சீர் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி அரசு பள்ளிகளுக்கு சீர்வரிசை கொண்டு வரக்கூடிய காட்சியை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்திருக்கின்றேன். அரசு பள்ளிக்கு நன்கொடையாளர்கள் நன்கொடை கொடுத்ததை அதை சீர் கொண்டு வந்து இந்த பள்ளிக்கு கொண்டு வரக்கூடியதை நம்ம பார்ப்போம். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா, ஒரு 500 ரூபா பொருளில் இருந்து 2.5 லட்சம் ரூபா பொருள் வரைக்கும் சீர்கொண்டு வரிசையில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த இடம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இதுலேயுமே சீர்வரிசைக்குள்ளான எல்லாமே வச்சுருக்குறாங்க. நான் இதுக்கு அடுத்தால வரக்கூடிய இதில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு 30,000 ரூபா ஃபேனு, 2 லட்ச ரூபா டிவி, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நபர்கள் வந்து அரசு பள்ளிகளுக்கு நன்கொடை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னென்னா, மொத்தமாக அந்த நிகழ்ச்சியில் அவங்க வந்து மொத்தமாக மாமன் வீட்டு சீர்வரிசை மாதிரி அவங்க கொண்டு வந்து அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை அரசு பள்ளியில் படிக்க வைங்க. உங்கள் நண்பர்களிடத்துலையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அரசு பள்ளியை வந்து நம்ம முன்மாதிரி பள்ளியாக, முன்னாடி இருந்த பள்ளி மாதிரி நல்ல லெவலுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. அரசும் நல்ல லெவலில் பள்ளிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வருது. நம்மளும் அரசு பள்ளியில் நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைப்போம். அது மட்டும் இல்லை, நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் அரசு பள்ளிகளுக்கு நாம் கொடுத்து உதவுவோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசியாக முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். பள்ளி கல்வித்துறை சார்ந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஒரு அன்பான வேண்டுகோள். மேடையுடைய இடது பகுதி பொதுமக்கள் அமர்கிற வகையில் நிலைமை கருதுகிறது. வலது பகுதி இடது காலியாக உள்ளது. எனவே இடது பகுதியில் உள்ள ஆசிரியர்கள் பெற்றோர்களை அந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள், முதன்மை கல்வி அலுவலர்கள், இறுதியாக ஒதுக்கீடு செய்த அலுவலர்கள் விரைவாக
மாணவர்களிடம் ஏற்பட்ட கற்றல் இழப்பை ஈடு செய்ய சிறப்பு திட்டமாக இல்லம் தேடி கல்வி மாநிலம் முழுவதும் 38 மாவட்டங்களில் 2 லட்சம் தன்னார்வலர்களால் அனைத்து குடியிருப்புகளிலும் மாலை நேரங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் 27 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டம் அனைத்து மாணவர்களிடத்திலும் பெற்றோர்களிடத்திலும் நல்ல வரவேற்பையும் கல்வியாளர்களிடம் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. மாணவர்கள் மகிழ்ச்சியாக செயல் வழி மூலம் கற்றுக்கொள்வதனால் அவர்களின் கற்றல் இடைவெளி குறைந்துள்ளது. சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்கள் கண்டறியப்பட்டு இவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி மையங்களில் தனி கவனம் செலுத்தப்படுகிறது. கல்வி நமக்கு ஈஸியாக கிடைச்சிடுது. ஒரு காலத்தில் கல்வி நமக்கு எட்டாக்கடி. இன்னைக்கு நம்ம எல்லோரும் படிக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்கள் நடத்தின ஏராளமான போராட்டங்கள் தான் காரணமாக அப்படி ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் அதுக்கும் நம்மளோட தமிழ்நாட்டு மாணவங்க அடிச்சு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பயிற்சி பாரத் வித்யா மந்திர் செகண்டரி இளஞ்சி கலை நிகழ்ச்சிகளுக்காக இதோ மேடையை அலங்கரித்து நிற்கின்றனர். தென்காசி மாவட்டத்தை சார்ந்த பாரத் வித்யா மந்திர சீனியர் செகண்டரி இளஞ்சி பெற்றோர்களை கொண்டாடுவோம் இந்த மண்டல மாநாட்டின் இனிய நிகழ்வாக மாணவர்களின் கண்கவர்
வீடியோ வீடியோ பிறந்த புலவர்களை வாழ வைக்கக்கூடிய புதிய இல்லத்திலே தாய்மாமன் உள்ளிட்டோர்கள் சீர்கொண்டு செல்லுவார்கள். அந்த நிகழ்வு இன்று வெகு சிறப்பாக வேறு கோலத்தில் நடைபெறுகிறது. அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் பயின்று உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெருந்தகைகளும் மாண்புமிகு சட்டப்பேரவைத்துறை தலைவர் அவர்களும் உயர்வு பெற வேண்டும், என்னை விட சிறந்த இடத்திலே அமர வேண்டும் என்பதை இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகின்ற காரணத்தினால் கல்வி குடும்பத்தினுடைய தலைமகனாக இருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெருந்தகைகளும் மாண்புமிகு சட்டப்பேரவைத்துறை தலைவர் அவர்களும் அவர்களோடு இணைந்து கல்வித்துறையை சார்ந்தவர்களும் சீர்கொண்டு வருகிறார்கள். உங்கள் கரவரை இன்மை பிழக்கட்டும். இப்படிப்பட்ட காட்சியை இந்திய துணைக்கண்டத்திலே எந்த ஒரு மாநிலத்திலும் நீங்கள் கண்டிராத காட்சி. அரசு பள்ளி மாணவர்கள் வறுமையின் அடையாளம் அல்ல, அவர்கள் பெருமையின் அடையாளம் என்று கூறியவர்தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இந்திய மாநிலங்களில் வெகு பள்ளி மூன்றையும் நட்புணர்வோடு இணைக்கக்கூடிய பெற்றோர்களை கொண்டாடுவோம் 6வது மண்டல மாநாடு கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் இணைந்து வீரமும் விவேகமும் நிறைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளிட்டோர்கள் சீர்கொண்டு செல்லுவார்கள். அந்த நிகழ்வு இன்று வெகு சிறப்பாக வேறு கோலத்தில் நடைபெறுகிறது. அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் பயின்று உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெருந்தகைகளும் மாண்புமிகு சட்டப்பேரவைத்துறை தலைவர் அவர்களும் எந்த இடத்திலும் இல்லாதவர்களுக்கு வெகு சிறப்பான முறையிலே கல்வித்துறையை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே சீர்கொண்டு வருகிறார்கள். நன்றி ஐயா.